நடைமுறை தமிழ் பேசவும் எழுதவும். அப்பதான் அவர் தான் சொல்லி கொடுத்தாரப்பா, மொழி கம்யூனிகேட் பண்றதுக்குத்தான், நம்முடைய பாண்டித்யத்தை காட்டுறதுக்கு இல்ல. நம்முடைய பாண்டித்யத்தை காட்டுறதுக்கு நீ பாட்டுக்கு உட்காந்து உனக்குள்ள சிந்தனை பண்ணிக்கலாம், இல்ல எழுதிக்கலாம். ஆனா மேடையில உட்காந்து உன்னுடைய பாண்டித்யத்தை காட்டுற மணிப்பிரவாளத்துல பேசிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி இருக்க யாருக்கும் புரிய போறதில்ல. மணிப்பிரவாள தமிழும் சம்ஸ்கிருதமும் நாம என்னதான் பேசினாலும் முன்னால இருக்கவங்களுக்கு புரிய போறதில்ல, காமன் மேனுக்கு புரிய போறதில்ல அப்படின்னு என்னுடைய தமிழை அவர் நடைமுறை தமிழாக்கினார். நடைமுறை தமிழ் பேசவும் நடைமுறை தமிழில் எழுதவும் கற்றுக் கொடுத்தார். ஆனா அவர் கற்றுக் கொடுத்த நடைமுறை தமிழ் பேச்சும் பேச்சு வழக்கில் இருக்கிற நடைமுறை தமிழும் அவர் கற்றுக் கொடுத்த அந்த பேச்சு தமிழ் எழுத்து தமிழ் இரண்டுமே இப்ப அவுடேட் ஆயிருச்சு. இந்த ஜென்சி யூஸ் பண்ற வேர்டெல்லாம் பார்த்தா தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து டைப் பண்றாங்க. திட்டுகிறார்ன்றது கூட திட்டிங் அப்படிங்கிறாங்க. வெட்டினார் அப்படிங்கிறத வெட்டிங். அது வெட்டிங்கா இல்ல வெட்டிங்கான்னு புரிய மாட்டேங்குது.